2 விஷயத்தை நம்ம கொண்டு வருவோம். ஒன்று, பதிவு என்பது விலங்கினத்திலிருந்து வந்தது நமக்கு. விலங்கினத்திலிருந்து பெற்றிருக்கிறது. அதை உணர்ந்து அதை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய திறன் மானுடருக்கு உண்டு. அந்த பணியைத்தான் நம்ம ஆன்மீகத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். ஆன்மீகத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் அன்பர்களே, நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் அருள் தந்தை அவர்கள். எல்லா ஞானிகளையும் சேர்த்து கொண்டு வந்து நம்மிடம் அவங்களுடைய வேதத்தினுடைய சாரம். அந்த வேதம் படிக்கும் பொழுது சிலதெல்லாம் கேட்கும் பொழுது அதிசயமாக இருக்கும். ஆனால் அதை பின்பற்றக்கூடிய ஒரு முறையை அருள் தந்தை அவங்க நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. அதற்கான வழிமுறைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த வழிகாட்டுதல்ல ஞான ரிஷி எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவங்க வந்து நம்மை பற்றி கொண்டு செல்றாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனை எப்படியா, ஏன்னா ஒரே சிந்தனை தான் சில சமயம் சொல்றாங்க. ஆனா அது நமக்கு மிகப்பெரிய மேல்பதிவு விஷயம், ட்ரெஷர். அப்ப அதை நம்ம தக்க வைத்துக் கொண்டு நாம செல்ல வேண்டும். வேதம் குழுமம் அதனுடைய பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில நீங்கள் இந்த ஆன்மீக வாழ்க்கையை, சாதாரண மானுட வாழ்க்கை என்பதை ஆன்மீக வாழ்க்கையாக மாற்றி அமைத்து நீங்களும் உங்கள் அன்பு குடும்பங்களும் விடுதலை பெறுங்கள். இந்த மாய வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறுங்கள். அவ்வாறு பெறும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய அந்த ஆன்மா என்பது தூய்மை அடைந்து அது நிச்சயமாக பேராத்மாவோடு, அந்த ஆத்மா தூய்மை அடைந்து பேராத்மாவோடு இணைந்து கொள்ளும்.